முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னன்னு கேட்டால் ரட்சிப்பு. ஆனா ரட்சிப்புக்கான எக்ஸாக்ட் வேர்டு என்ன தெரியுமாங்க? காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்களா. காப்பாத்துறது, மீட்பு ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது மீட்புனா என்னன்னு கேட்டா, நம்ம வேற எங்கேயும் மாட்டிக்கணும். ஒரு குழியில விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழிக்குள்ள இருந்தோம், நம்மளால வெளியே எழுந்து சொந்தமா என்ன பண்ண முடியல, வர முடியல. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து நம்மள உள்ள குதிச்சு உள்ள இருந்து நம்மள தூக்கி வெளியே நிக்க வச்சாரு பாத்தீங்களா. இதுதான் காப்பாத்துறது, இதுதான் மீட்கிறதுன்னு சொல்லலாம். இதான் நம்ம என்ன பண்ணலாம், ரட்சிப்பு என்று சொல்லலாம். ரட்சிப்புன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சால்வேஷன் சொல்றாங்க. சால்வேஷன்ற வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா சேவ்ல இருந்து வருது. அப்போ நம்ம எங்க இருந்தோம்? நம்ம பாவத்துல இருந்தோம், நம்ம இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், நம்ம பிசாசின் அடிமைகளா இருந்தோம், நம்ம தேவனுக்கு தூரமா இருந்தோம். அப்படி இருந்தா நம்மை கர்த்தர் மீட்டு நம்மை அவர் ரட்சித்தார், நம்மை அவர் காப்பாத்தினாரு. எங்க இருந்து காப்பாத்தினாரு? பிசாசின் பிடியிலிருந்து காப்பாத்தினாரு, நரகத்திலிருந்து காப்பாத்தினாரு, பிசாசினுடைய அந்தகார ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு. அந்த காப்பாத்தினாருக்கு பேரு தான் என்னன்னு கேட்டா ரட்சிப்பு. எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிப்பு நான் தெரிஞ்சிச்சு. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசுவே உண்மையான தெய்வம். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு குடியிருந்தார். அவரை நான் விசுவாசித்ததினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவன் கிட்ட பிரச்சனை நடத்தமாங்க, ரட்சிக்கப்பட்டியா பட்டேன், அப்ப ரட்சிப்பு நான் கிட்ட தெரியல, தெரியாத ஒன்ன பட்டுட்டாங்க. இந்த ரட்சிப்பை நான் பெற்றேன் பாத்தீங்களா, இதுதான் எல்லா ஆசீர்வாதத்துக்கான ஒரு முதல் ஊற்று. இந்த ரட்சிப்புல இல்லாத எந்த நன்மையும் உலகத்தில் இல்லை. ஆனா முதல் இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இட்ஸ் ஆல் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் மாம்சத்தை குறித்து இந்த சபையில அநேக நாள் பேசுகிறேன். பொருளாதார ஆசீர்வாதம் குறித்து, கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார், இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதம். ஆனா அதை விட பல மடங்கு ஆசீர்வாதம் தான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல முதல் படி அல்லது முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? நம்மளாம் மீட்கப்பட்டோம், நம்மளாம் காப்பாற்றப்பட்டோம், நம்மளாம் நரகத்துல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு நம்மளாம் கடவுளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். எந்த வழியாய் தந்திருக்கிறார்? ரட்சிப்பின் வழியாய் தந்திருக்கிறார்.